பிரைஸ் காட். இன்றைய ஜீவ ஊற்று மத்தேயு எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 3 காரியத்தை கர்த்தர் இந்த வசனத்துல பயன்படுத்துறார். ஒன்று, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். இரண்டாவது, என்னிடத்தில் வாருங்கள். மூன்றாவது, இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரத்துல சோர்வுகள் வரும்போது, அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ள பாரங்கள் பெருகும் போது, பல நேரங்கள்ல நம்முடைய இருதயத்துக்குள்ள அமைதி குலைந்து தனிமையை உணரும் போதெல்லாம் யாராவது ஒரு நண்பர் வீட்டுக்கு போகலாமா, யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாமா, இல்லை அறிமுகமானவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க கூட போய் நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்கலாமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, பாரத்தோடு வருத்தத்தோடு இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற தவறுகள், நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மன கலக்கங்கள், மன பாரங்கள், வேதனைகள் மனுஷர்களை சொல்லி நம்ம ஆறுதல் அடைய நினைக்கிறோம். நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நமக்கு ஏதோ தெரிஞ்ச ஆலோசனை சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறோம். ஒன்றை மறந்துடாதீங்க, நம்ம வருத்தப்பட்டு கலங்கும் போது தேவனுடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கிறோம். அவர் சமூகத்தில் எல்லாத்தையும் கொட்டிட்டோம் அப்படின்னா அவர் அதை நமக்கு சிறப்பாய் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் நமக்கு சொல்றாரு, நான் உனக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஏன்னா நீ யாரையும் தேடி போகாத, யாரையும் தேடி போய் அவங்க சமூகத்தில் உட்காராத, யாருடைய முக தரிசனத்தையும் நாடாத. ஒன்னே ஒன்று செய், என்னுடைய முக தரிசனத்தை நாடி என் சமூகத்தில் நீ உட்கார்ந்த, என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கிற அப்படின்னா நிச்சயமாய் என்னிடத்திலிருந்து உனக்கு இளைப்பாறுதல் புறப்பட்டு வரும். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. May God bless you.